Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனூஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டப்பர் வேறு ஐட்டம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடாக தண்ணி கொதிக்க விட்டு அது டிஃபன் பாக்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதை தண்ணி விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை வெளியில் விட்டுருங்க. இந்த மாதிரி நார்மல் டிஃபன் பாக்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி சூடாக நீங்கள் தண்ணி விட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 டைப் ஆஃப் மெனூஸ் உங்களுக்கு வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகு ரசம், இது வந்து கோஸ் உசிலி பண்ணியிருக்கேன். ஸோ ரசம் உசிலி இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழமும் அதுக்கப்புறம் வந்து இந்த கமலா பழம் இருக்கும் இல்லையா, ரெண்டும் கட் பண்ணி சாலடாக உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஃப்ரூட் சாலடாக, அப்புறம் தயிர். ஸோ இன்றைக்கியோட மெனு வந்து ரசம் அதுக்கப்புறம் உசிலி. ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னையோட மெனு வந்து ரெண்டாவது லன்ச் மெனு வந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்த குழம்பு, இது வந்து தயிர், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குக்கும்பர் இருக்குது இல்லையா, வெள்ளரிக்காவும் கமலா பழமும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாலட் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ தேர்டு மெனு பாருங்கள், சாதம் கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சு சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு, அதுக்கப்புறம் கோஸ் கேரட் போட்டு காய் பொரியல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து ஊற போட்டு அதை வந்து சுண்டல் மாதிரி வேக வச்சு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு தாளித்து கொடுத்தா போதும், இதில் தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. தயிர். ஸோ இந்த மெனு வந்து தேர்ட் லன்ச் மெனு. ஃபோர்த்து பாருங்கள், கீரை கொடுத்துருக்கேன். இது வந்து முளைக்கீரை பைத்தம்பருப்பு போட்டு பண்ணது, நல்லா தான் இருக்கும். 12:30 சாப்பிட்ருவாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்துருக்கேன். இப்போது இது வந்து ஆப்பிளும் அந்த ஆரஞ்சும் நான் கட் பண்ணி மிக்ஸ்டாக கொடுத்துருக்கேன். அப்புறம் தயிர். ஸோ இந்த மெனுவும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மெனு பாருங்கள், இது வந்து வாழைத்தண்டு இருக்குல்ல, அதில் கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு இது, அப்புறம் வந்து கமலாப்பழம் வச்சுருக்கேன், தயிர். ஸோ பொடியாக கட் பண்ணதில் சேனைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, எதுவாக கருணை எது வேணாலும் நீங்கள் வந்து வாழைக்காய் எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் பாருங்கள்.